வைக்கும் சிஎஸ்கேவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த ஆர்சிபி. முதலிடத்தில் கேகேஆர், மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட ஆர்ஆர். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஹெவன். ஆட்டம் எண் 61 முதல் 20 வரை, அதாவது 70வது ஆட்டம் வரைக்குமான அப்டேட் தான் இது. இதில் 63, 66 மற்றும் 70வது ஆட்டம், நேற்று இரவு ஆட்டம். இது 3 ஆட்டங்களும் மழையால் தடைப்பட்ட சூழலில் இந்த 10 ஆட்டங்கள் கொண்ட சீரீஸில் 7 ஆட்டங்கள் மட்டுமே நடந்துச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த லீக் டேபிளோடைய கடைசி ஸ்டேஜில் பார்த்தோன்னா கேகேஆர் அவங்களுடைய முதல் பொசிஷனை இன்னும் உறுதிப்படுத்தி 19 புள்ளிகளோட முதல் இடத்துல வலுவாக இருக்கிறாங்க. 2வது இடத்துல 17 புள்ளிகளோட எஸ்ஆர்ஹெச் இருக்கிறாங்க. 3வது இடத்துல இருக்கிறது அணி ஆர்ஆர். ஒரு கட்டத்தில் 50வது ஆட்டம் வரைக்கும் முதலாவது இடத்த கெட்டியாக பிடிச்சிருந்த ஆர்ஆர், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 3-4 ஆட்டங்களில் தொடர் தோல்விகளை கண்டதுடைய விளைவாகவும், கடைசி ஆட்டம் அவர்கள் விளையாட வேண்டிய ஆட்டம் டாஸ் போட்ட நிலையில், இம்பேக்ட் வீரர்கள் வரைக்கும் அறிவித்த நிலையில் மீண்டும் மழை குறுக்கிட்டு மழையால் முற்றிலுமாக தடைப்பட்ட சூழல்லையும் 1 புள்ளியை மட்டுமே பெற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால் அவர்களுக்கு கிடைத்த பாயிண்ட் என்னவோ 17. நெட் ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் புள்ளி மிக குறைந்த புள்ளிகள் அளவிலேயே எஸ்ஆர்ஹெச் கிட்ட பறிகொடுத்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. 4வது இடத்துல முந்தின நாள், அதாவது சனிக்கிழமை இரவு நடந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணி உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. 0.06 பாயிண்ட் நெட் ரன் ரேட் முன்னிலை பெற்றதோடைய விளைவாக இந்த ஒரு பேக்டோர் என்ட்ரி ஆர்சிபிக்கு சாத்தியமாயிருக்கு. வேற சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, டிசி, ஜிடி எல்லா அணிகளும் எலிமினேட்டட். ஏற்கனவே மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் முதல் 65 ஆட்டங்கள் முடியறதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆயிருந்த சூழலில் இவங்களும் அடுத்தடுத்து எலிமினேட் ஆகியிருக்கிறாங்க. இந்த சீரீஸில் நாம் பார்க்க போகிறது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பயம் காட்டி தோற்று போன வீரர்கள் அப்படின்ற ஒரு சீரீஸ். 5வது இடத்துல இருக்கிறது ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கேப்டன் கூல், த பெஸ்ட் ஃபினிஷர் இன் த வேர்ல்ட், எம்எஸ் தோனி. 68வது ஆட்டத்தில் ஆர்சிபிக்கு எதிராக ஆர்சிபி முதல் பேட்டிங் பிடிச்சி 218 ஒரு வலுவான ஸ்கோரை சிஎஸ்கே அணிக்கு முன்னாடி வைக்க, சிஎஸ்கேக்கு தேவை குவாலிஃபை ஆக 201 ரன்கள் தான். 18 ரன்களுக்கு குறைவான மார்ஜினில் தோத்தாலே பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழலில் சிஎஸ்கே அணி களமிறங்க. ஆட்டம் கிட்டத்தட்ட கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. அந்த சூழலில் கடைசி ஓவரில் 17 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற சூழலில் முதல் பந்தை எம்எஸ்டி சிக்ஸருக்கு விளாசின சூழலில் அடுத்த பந்தையும் சிக்ஸருக்கு விளாச முயன்று அவுட் ஆனதோடைய விளைவு, அடுத்த 4 பந்துகளில் மற்றும் வெறும் ஒரே ஒரு ரன் மட்டுமே யஷ் தயால் கன்சீட் பண்ண 191 ரன்களுக்கு ஆர்சிபி அணி சிஎஸ்கேவை சுருட்டினதோடைய விளைவாக, அதாவது அவங்க எட்ட வேண்டிய டார்கெட்டுக்கு 10 ரன் குறைவாக சுருட்டியதோடைய விளைவாக எளிதாக பிளே ஆஃப்குள்ளே நுழைஞ்சாங்க. என்னதான் அந்த ஒரு ஷாட்டு கரெக்டாக மாட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டம் வேறு மாதிரியாக திரும்பி இருக்க வாய்ப்பு அதிகம். காரணம் என்னென்னா, முதல் பந்தை சிக்ஸருக்கு விரட்டின டோனி அடுத்த பந்தையும் அதே மாதிரி அடிக்க முயற்சி பண்ணார். அதுவும் சிக்ஸருக்கு போயிருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக 3வது பந்தும் சிக்ஸருக்கு போயிருக்கும் அப்படின்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இதை தோனி பலமுறை செஞ்சுருக்கிறாரு. பல இடதுகை சுழற்பந்து வீச்சாளர்கள், வேகப்பந்து வீச்சாளர்கள்னு சொல்லி எல்லாருக்கு எதிராகவும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு எதிராக இதை ரொம்ப அசால்ட்டாகவே பண்ணியிருக்கிறாரு. 2010 இர்ஃபான் பட்டானுக்கு என்ன பண்ணாருன்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு 5வது இடம் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். 4வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர் ஜிதேஷ் சர்மா. நேற்று நடந்த 69வது ஆட்டத்தில் கடைசியாக இந்த டோர்னமெண்ட்டில் மோதின சன்ரைசர்ஸ் மற்றும் பஞ்சாப் அணிகள் ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் பண்ண பஞ்சாப் அணிக்கு 214 ஒரு வலுவான ஸ்கோரை எட்டி பிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சார் ஜிதேஷ் சர்மா. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மாவுக்கு சுத்தமாக பேட்டில் படவே இல்லை. லிட்ரலி சொல்லணும்னா அவரோட அதிகபட்ச ஸ்கோரை 20க்கு மேலே கிடையவே கிடையாது. ஆனால் இந்த கடைசி ஆட்டத்தில் ஒரு ஸ்டாண்டின் கேப்டனாக களமிறங்கின ஜிதேஷ் சிறப்பாக விளையாடி 15 பந்துகளில் 32 ரன்களை, 2 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்களோட அடித்ததோடைய விளைவாக பஞ்சாப் அணி 214 ரன்களை எட்டி பிடிச்சாங்க. இருந்தாலும் அந்த எண்ணிக்கையை கூட கடைசி ஓவரில் சன்ரைசர்ஸ் எட்டி பிடிச்சி டேபிளில் 2வது இடத்துக்கு முன்னேறினாங்க. அப்படின்றது தான் பஞ்சாப் அணிக்கு ஒரு அதிர்ச்சியாக அமைஞ்சுது. என்னதான் இருந்தாலும் ஜிதேஷுடைய இந்த அதிர்ச்சி ஒரு பெரிய டார்கெட்டை எஸ்ஆர்ஹெச் முன்னாடி வைக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்துச்சு. அப்படின்றதுனால அவருக்கு 4வது இடம். 3வது இடத்துல இருக்கிறது அக்ஷர் பட்டேல். ஆர்சிபி அணிக்கு எதிராக டிசி விளையாடின அவங்களுடைய 13வது ஆட்டம். இந்த ஆட்டத்தில் ஆர்சிபி ஜெயிச்சதுடைய விளைவாக அவங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்பும் உறுதியாச்சு. அதே மாதிரி நெட் ரன் ரேட்டும் கணிசமாக உயர்ந்துச்சுன்னு சொல்லலாம். முதல்ல பேட்டிங் பண்ண ஆர்சிபி 187 ரன்களை அடிக்க, அதை விரட்டுறதுக்கு தொடங்கின இந்த டிசி அணிக்கு தொடக்கம் 30க்கு 4 ஒரு அதிர்ச்சியான நிலையாக இருந்தாலும்
அந்த ஆட்டத்தில் ஸ்டாண்டிங் கேப்டனாக இருந்த அக்சர் பட்டேல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 39 பந்துகளில் 57 ரன்களை எடுத்து அணியை வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போவார்னு எதிர்பார்த்த சூழலில் பின்னாடி வந்த வீரர்கள் தேவையான சப்போர்ட்டை கொடுக்காததோடைய விளைவாக அவர் கைவிட்டுட்டு போக ஆர்சிபி அணி டிசியை வெறும் 140 ரன்களுக்கு சுருட்டி போட்டாங்க. 47 ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபி ஜெயிச்சிருந்தாலும் இந்த ஆட்டத்தில் அக்சர் பட்டேல் நிற்கிற வரைக்கும் ஆர்சிபிக்கு வயிற்றுல புளிய கரைச்சிட்டு தான் இருந்துச்சு. காரணம், அக்சர் பட்டேல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு ஓடிஐ மேட்ச்சில் என்ன பண்ணார் அப்படின்றது நிச்சயமாக ஆர்சிபி அணிக்கும் தெரியும். ஆர்சிபி அணியில் ஆடிட்டு இருக்கிற முக்கியமான வீரரான இந்தியாவுடைய மெயின் பேட்ஸ்மேன் கிங் கோலிக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் அக்சர் பட்டேல் கிட்டத்தட்ட ஆர்சிபியை தண்ணி காட்டுற வேலையை சிறப்பாக செஞ்சார். ஆனால் அவரால் அந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்க முடியல. ஸோ அவருக்கு 3வது இடம். 2வது இடம் மும்பை இந்தியன்ஸை சேர்ந்த நமந்திற்கு. டோர்னமெண்ட்டை தொடங்கும் போது 2 அட்டகாசமான கேமியோக்களோட ஒரு டாப் ஆர்டர் பேட்டாக தொடங்கினார். அதற்கு பிறகு அவர் அடிச்சிருந்தது என்னவோ புவர் ஸ்கோர்ஸ் தான். ஒரு டக்கு, ஒரு 11, ஒரு டக்கு. அந்த தொடர்ச்சியான கேப்புக்கு இடையில ஸ்கை டீமுக்குள்ளே வந்ததுடைய விளைவாக நமந்திற்கு பிளேஸ் கிடைக்காம போக இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆட்டங்களுக்கு மேலே பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்ட சூழலிருந்து திரும்ப கம்பேக் ஆனால் அங்கே ஒரு 11, ஒரு டக்கு, அடுத்து ஒரு ஆட்டத்தில் ஒரு இன்னொரு கேமியோன்னு சொல்லி ஆடி இருந்த சூழலில் எல்எஸ்சி அணிக்கு எதிரான ஒரு ஆட்டத்தில் ஐபிஎல் கிரிக்கெட்டில் அவருடைய 1வது அரை சதத்தை நமந்திர் பூர்த்தி செஞ்சார். 28 பந்துகளில் 5 சிக்ஸர்கள் மற்றும் 4 பவுண்டரிகளோட 62 ரன்கள் எடுத்து இறுதி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இருந்தாலும் எல்எஸ்சி அணி அந்த ஆட்டத்தில் அடிச்சிருந்த 214 ரன்கள் அப்படின்றத ஓவர்ஹால் பண்ணுறதுக்கு நமந்திரோடைய ரன்கள் அச்சுறுத்தலாக இருந்தாலுமே அது போதுமானதாக இல்லை அப்படின்றது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். தேவையான சப்போர்ட் நமந்திற்கு எதிரெண்ட்லேருந்து கிடைக்கல அப்படின்னும் சொல்லிடலாம். ஸோ நமந்திர் இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிக்கிறார். முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய வீரர் எல்எஸ்சி அணியை சேர்ந்த ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், அவ்வளோ ஏன் பவுலர்னு சொல்ல ரேட் பண்ணக்கூடிய அர்ஷத் கான். டிசி அணிக்கு எதிராக டிசி அணியும் எல்எஸ்சி அணியும் விளையாடின இந்த ஆட்டத்தில் 1வது பேட்டிங் பண்ண டிசி அணி அட்டகாசமாக விளையாடி ஒரு 200க்கு மேலான ஒரு டார்கெட்டை எட்டி பிடிக்க அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண தொடங்கின எல்எஸ்ஜிக்கு தொடக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் தேவையான கான்ட்ரிபியூஷன்ஸ் மிடில் ஆர்டரில் வர அதற்கு பிறகு எதிர்பார்க்காத சூழலில் அதிரடி மன்னனா களமிறங்கினார் பவுலரான அர்ஷத் கான். 2 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்கள்னு சொல்லி வெளுத்து கட்டி 30 பந்துகளில் 54 ரன்களை ஒரு நம்பர் 9 பேட்ஸ்மனாக இறங்கி வெளுத்து கட்டினதோடைய விளைவாக டீமுடைய ஸ்கோர் 189-9 நிலையை எட்டி பிடிக்க உதவினார். இருந்தாலும் டிசி வச்ச டார்கெட்டை ஓவர்ஹால் பண்ணுறதுக்கு இது போதுமானதாக இல்லை. அதோடைய விளைவாக எல்எஸ்ஜி இந்த டோர்னமெண்ட்டில் எலிமினேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஆட்டமும் அமைஞ்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் டிசிக்கு அர்ஷத் கான் நின்றுட்டு இருந்த வர தண்ணி காமிக்கிற வேலையை சிறப்பாகவே செஞ்சார் அர்ஷத். டிசி அணியிலுடைய டெத் பவுலிங்கில் சிறப்பாக வீரர்கள் செயல்பட்டு இருந்த சூழலில் அர்ஷத் கான் சிறப்பாக விளையாடி அதுவும் சிறப்பாக ஹிட்டிங் பண்ணி தண்ணி காமிச்சதுனால அவருக்கு இந்த தண்ணி காமிச்ச லிஸ்ட்டில் 1வது இடம். ஸோ இப்போ டேபிளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் தான் குவாலிஃபயர் 1ல் ப்ளஸ் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி எலிமினேட்டரில் அகமதாபாத்தில் மோத இருக்கிறாங்க. அதாவது முதல்ல குவாலிஃபயர் 1ல் ஜெயிக்கக்கூடிய அணி இறுதிப் போட்டிக்கு போகும். அதில் தோற்கிற அணி குவாலிஃபயர் 2க்கு போகும். எலிமினேட்டரில் ஜெயிக்கிற அணி குவாலிஃபயர் 2ல் குவாலிஃபயர் 1ல் தோற்ற அணி கூட விளையாடும். இப்படின்னு சொல்லி ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ யார் ஜெயிக்க போகிறா, யார் வசம் இந்த ஐபிஎல் டைட்டில் வசமாக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வாரத்துக்கான ஆக்ஷன், இன்னும் 4 ஆட்டங்கள், அதற்கான அப்டேட்டையும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். ஈசாலா கப் நமதே. ஆர்சிபி இந்த முறையாச்சும் கப் அடிக்குமா? விமென்ஸ் டீம் செஞ்சு காட்டினதை நாங்களும் செஞ்சு காட்டுவோம்னு சொல்லி மென்ஸ் டீம் செஞ்சு காட்டி நிரூபிப்பார்களா? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். பிளே ஆஃப் தொடர்பான அப்டேட்டுகளை உங்களுக்காக சேனலில் கொடுக்குறோம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் 11 குடும்பத்தோடு இணைந்திருங்கள். தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.